எனது அன்புக்குரிய வடமாகாண வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு எனது அன்பான உருக்கமான வேண்டுகோள். நாங்கள் கடந்த 50 வருடங்களாக எங்களுடைய அரசியல்வாதிகளால் நாங்களும் சீரழிந்து, எங்களுடைய இளம் சமுதாயம் சீரழிந்து, எங்களுடைய நாடும் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் பொழுது சங்கு சின்னத்துக்கு ஆதரவளிக்கும்படி கூறி சங்கு சின்னத்தை உருவாக்கினார்கள். தமிழ் தேசியத்தை கதையில் எடுத்துக்கொண்டு சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி சிவில் சமூகங்களும் சில மீடியாக்களும் டெலோ புலட் EPRLF ஆகிய இயக்கங்களும் சேர்ந்து இந்த சங்கு சின்னத்தை உருவாக்கினார்கள். என்ன தேவைக்காக உருவாக்கினார்கள் என்றது இதுவரைக்கும் மர்மமாக இருக்கின்றது. அது ஒரு மர்மமான கதை. இது ஒரு வெளிநாட்டு சக்தியாலே செயல்படுத்துகின்ற ஒரு சின்னம் தான் இந்த சங்கு சின்னம். கடந்த கால வரலாற்றிலே 1984ஆம் ஆண்டு டெலோவனுடைய அட்டகாசம் தாங்க இயலாமல் யாழ்ப்பாணத்திலே விடுதலை புலிகளை அவர்களை ஒரு முடிவுக்கு கொண்டார்கள். EPRLFம் அதே மாதிரி ஒரு முடிவுக்கு கொண்டார்கள். புலட்டையும் ஒரு விதமாக விடுதலை புலிகள் ஒரு முடிவுக்கு கொண்டார்கள். இப்படியான ஒரு நிலப்பாட்டில் தான் இந்த 3 இயக்கங்களும் யாழ்ப்பாணத்தை விட்டு அப்புறப்படுத்தினது. ஆனால் உண்மையிலேயே விடுதலை புலிகள் அதை செய்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே இருக்கைகளை வேளால் நாங்கள் ஒரு வர்த்தகஞ்சீரனான். இந்த இயக்கங்களால் நாங்கள் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இவையில் இப்போ திருப்பி கடந்த 20 வருடங்களாக சித்தார்த்தன் வவுனியாவில் இருந்து செயல்பட்டு எதையுமே செய்யலை. யாழ்ப்பாணத்துக்கு செய்து 15 ஆண்டுகளாக இவர் எதையுமே செய்யலை. டெலோ எதையுமே செய்யலை. இப்படி ஒரு திட்டத்தில் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பிரயாணம் செய்திச்சுன்னா கடந்த 20 ஆண்டுகள். இந்த பிரயாணத்தை முடிவுக்கு கொண்டு முதலே அவர்களுக்கு தெரியும் இந்த பிரயாணம் முடிய போகுதுன்னு சொன்னதுக்கு பிறகு முதலே தாங்கள் அதுக்கு ஒரு தாங்களாக முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறி சங்க சின்னத்தை உருவாக்கி தாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் கேட்டு தமிழ் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நாடகத்தை நடித்தார்கள். அந்த நாடகத்தை அரங்கேற்றி அதில் எடுத்த வாக்கு 1,16,000 வாக்கு. இந்த 1,16,000 வாக்கை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதுக்கு பின்னணியில் தேசிய கட்சிகளும் இருக்குது. தேசிய கட்சிகள் இந்த முதலீடுகளும் இதில் இருந்தபடியாகத்தான் இவைகள் இந்த ஜனாதிபதி தேர்தல் இந்த வாக்குகளை உடைக்கிறதுக்காக செய்த வேலை தான் இந்த வேலை. அதில் 1,16,000 வாக்குகளை எடுத்து இன்று வரைக்கும் அதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்போ திருப்பியாக தங்களோட தேவைக்காக தான் இந்த கட்சியை உருவாக்கி திருப்பி 15 இப்போ சங்க சின்னத்தை எடுத்து இந்த சங்க சின்னத்தில் வச்சு இப்போ திருப்பி போட்டி போடுவது கட்சி. இதில் யார் இருக்கணும்? டெலோ புலட் EPRLF 3ம் சங்கமமாக இருக்குது. இந்த சங்கமமான கட்சிகள் எங்களுக்கு வளாரம் என்ன செய்திச்சு? என்னத்தை செய்ய போகுது? இன்றைக்கு சித்தார்த்தன் எத்தனையோ வருஷமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறார். ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாரா? டெலோ ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை நிறைவேற்றி இருக்கா? இல்லை. அப்போ புலட் ஏதாவது நிறைவேற்றி இருக்கா? இல்லை. இப்படியான நிலையில் இவர்கள் இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தாங்கள் ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்கிற மாதிரி வந்துச்சுன்னா இந்த சங்க சின்னத்தை கொண்டு மக்களும் யோசித்தது என்னென்னா ஒரு சங்க சின்னம் வருது, இதில் நாங்கள் ஏதாவது ஏறி குந்தி பயணம் செய்யலாமான்னு மக்கள் இல்லவே. ஏன்னா மக்களுக்கு வேறு பயணம் செய்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ மக்களை அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் மக்களை எந்த நாளுமே போய் காட்டுறதான் தொழிலும் கூட தொழில். நீங்கள் புதுசாக இந்த ஃபோனுகள் வர்ற மாதிரி, தொலைபேசிகள் வர்ற மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சு கொண்டு வருவீங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு இந்த வாக்குகளை வேண்டி அள்ளி எடுத்துக்கொண்டு போய் 5 வருஷம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களை தேடி பிடிக்கிறாது. நீங்கள் இருக்கிறவங்களுக்கு கொழும்பில். அப்போ இந்த முறை இந்த சங்க சின்னத்தை ஜனாதிபதி தேர்தலுக்கு கொண்டு என்ன மாதிரி இந்த மக்களை திட்டம் போட்டு நீங்கள் பிளான் பண்ணி மடக்கி இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த அப்பாவி மக்கள், யாழ்ப்பாண மக்கள் அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியம் என்று சொல்லி இந்த தமிழ் தேசியத்தை வச்சே நீங்கள் பிழைப்பை நடத்தி நீங்கள் எல்லாமே கோடீஸ்வரர். நீங்கள் எல்லாருமே கோடீஸ்வரர். உங்களுக்கு என்ன குறை இருக்குது? எங்கேயும் வேலையை போகிறீங்களா? எங்கேயும் சம்பளத்துக்கு போகிறீங்களா? ஒரு 5 ரூபா சம்பளம் பண்ணுறீங்களா? இல்லை.
மக்கள் போடுற புல்லடியிலும் கூட வாழ்க்கை நடக்குது. மக்கள் இன்றைக்கு புல்லடி ஓடுன ஒரு நாளைக்கு உங்களோட 60 மாதம் உங்களோட வாழ்க்கை சூப்பராக ஓடும். 60 மாதம் இல்லை, சிலர்கிட்ட 60 தலைமுறைக்கே காசு இருக்குது. ஆனால் மக்கள் ரோட்டில் நிற்கிது. நீங்கள் போய் பாருங்க, போலீஸே இல்லை, எவ்வளோ வழக்கு நடக்க, எவ்வளோ கேஸ் ஒரு நாளைக்கு எழுதப்படுதுண்டு. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இங்கே எந்த விதமான தொழிற்சாலையும் இல்லை, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. நீங்கள் இப்போ சங்க சின்னத்துக்கு வந்து 1,16,000 வாக்கு எடுத்த நீங்கள் இப்போ இன்றைக்கு வந்து சயித்தின் கட்சியும் யூஎன்பியும் ஜேவிபியும் கேட்டு 2.5 லட்சம் வாக்கு எடுத்துருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தமிழ் தேசியம் வண்டிச்சா, தேசிய கட்சி வண்டிச்சா? இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? 2.5 லட்சம் வாக்கு எடுத்துருக்க 3 கட்சியும் சேர்ந்து. இந்த 3 கட்சி ஆட்ட 3 கட்சியும் சிங்கள மக்கள்ன்ற கட்சி. சிங்கள மக்கள் இந்த கட்சி என்றா போல் நாங்கள் அதை ஒதுக்கணுன்ற தேவையில்லை, அதை மக்கள் வாக்கில் போட்டுருக்கு. நீங்கள் என்ன தேவைக்கு நீங்கள் இந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பாராளுமன்ற தேர்தல் வரும்ன்றது முதலே தெரியும். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எப்படி ஏறி குந்தி ஓடணும்? தமிழரசு கட்சியில் போய் குந்தினீங்க, அது தேசிய தலைவர் விட்ட மாபெரும் பிழை. தேசிய தலைவர் செய்த வரலாற்று பிழை. இந்த கட்சிகள் எல்லாத்தையும் உண்டாக்கி 2004ஆம் ஆண்டு கேட்க விட்டதை அவர் செய்த மாபெரும் பிழை. அதை அவை கடைசி நேரத்தில் அவையே உணர்ந்துட்டான். தாங்க செய்த மாபெரும் பிழை இந்த கட்சிகள் எல்லாத்தையும் உண்டாக்குறாங்க. அதில் மாற்று கருத்துக்கிடவில்லை. அது சம்பந்தமான முழு பேரும் எனக்கு தெரியும். இவியல் வந்து இந்த கட்சியில் உண்டா செய்தது கடைசியாக 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடக்கல இவியலுக்கு ஒரு டெலிஃபோனும் வேலை செய்யலை. எல்லாம் ஓஃப் பண்ணி போட்டு ஓடிட்டு எல்லாரும் 22 பேரும். 22 பேரில் ஒருத்தரில் ஆன்சர் பண்ணல. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் திருப்பி 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 நீங்கள் இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு திருப்பி ஒரு புதுசாக தமிழரசு கட்சியை உடைச்சி அதை சுக்குள் நூறாக்கி போட்டு இப்போ திருப்பி போய் நாங்கள் சங்க சின்னத்தில் கேட்குறோம். இதற்கு சில மீடியாக்கள் ஒத்துழைப்பு, சில பெரிய முதலைகள், வெளிநாட்டில் இருக்கிற முதலிகள் ஒத்துழைப்பு. முதலிகள் இந்த காசு தான் இதுக்கு வேலை செய்யுது. இந்த முதலிகள் வந்து இங்கே எந்த விதமான தொழிலுக்கு முதலீடு போடுறதுக்கு தயாரில்லை. இங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் லாயக்கு இல்லை. ஒருத்தர் தள்ளும் வெளிநாட்டில் இருந்து ஆக இந்த இந்திரன் ரம்பாண்ட ஹஸ்பண்ட் மட்டும்தான் கொண்டு வந்து போட்டுருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியை. அந்த முதலீடு மட்டும்தான் இன்றைக்கு ஒரு பெருமதியான முதலீடு. வேறு யாராவது ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து போட்டுக்கிறீங்களா? இந்த காசை ஆயிரக்கணக்கில் அள்ளி கொட்டுறீங்களே, அள்ளி கொட்டி செலவழிக்கிறீங்க. இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு ஒரு தேர்தலும் வேலை இன்றைக்கு எத்தனை பேர் 75 விதமானங்களுக்கு வேலை இல்லை. எந்த விதமான அபிவிருத்தியும் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு 20 வருஷம் நடக்கலை. அப்போ இது சம்பந்தமாக நீங்கள் இந்த சங்க சின்னத்துக்கு யாருமே இந்த வாக்களிக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. நீங்கள் இளம் தலைமுறைக்கு கொடுங்க வாக்கு. புதியவர்கள் 6 பேரை அனுப்புங்க. புதிய முகங்கள் 6 பேரை தான் நீங்கள் அனுப்பணுமே தவிர வாக்கு இளம் சமுதாயத்திட்ட நீங்கள் பாராளுமன்றத்தை ஒப்படைங்க. 75 வயசு, 70 வயசு, 68 வயசு, 91 வயசு இதெல்லாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்தீங்க? அப்போ இப்படியே காலம் போய்கொண்டு கிடக்கு. இலங்கையில் 9 மாகாணத்தில் இந்த வடக்கு மாகாணம் மட்டும்தான் அபிவிருத்தியாகாமல் இருக்கிற மாகாணம். மற்ற மாகாணம் எல்லாத்துலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் இருந்து எல்லா மாகாணமும் டெவலப் பண்ணிக்கொண்டு தான் போகுது. இதோட வங்கிகளில் இருந்து கூட அந்த மாகாணங்களுக்கு தாராளமான வசதி செய்து கொடுக்குறாங்க. ஏன்னா அதை அரசியல்வாதிகளை பேசி அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு அந்த சிந்தனை ஒன்றும் இல்லை. பாராளுமன்றத்துக்கு போன அரசியல்வாதிகள் எந்த கட்சியில் உள்ள வைக்கும் தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கிறதும் சிங்கள கட்சிகளுக்கு எதிராக கதைக்கிறதும் பாராளுமன்றத்தில் போய் இங்கே உள்ள இளைஞர்களுக்கு உசுப்பேற்றுறது தான் தொழில். அதனுடைய சங்க சின்னத்துக்கு இந்த சங்க சின்னம் உருவாக்குற விதமே பிழை. சங்க சின்னத்தை வந்து நாங்கள் மக்கள் சொன்னது ஜனாதிபதி தேர்தல்கிட்ட ஏதோ ஒரு ஜனாதிபதியை கொண்டு போகிற மாதிரி தான் இவன் நடிப்பு இருந்தது. இவன் நடிக்கே எனக்கு தெரியும் இது பிள்ளையாக போக போகுதுண்டு. இப்போ இது வந்து இது நாங்கள் எங்கட இனத்துவை சமயம் தான் இந்த வேலையை செய்கிறோம். திருப்பியும் நாங்கள் எங்களோட சிங்கள மக்களோட இணைஞ்சு போகணுமே தவிர திருப்பி நாங்கள் விலத்தி நிற்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் 2009 கிட்டத்தட்ட நாங்கள் தோற்று போகிறோம்.
அந்த தோத்தத்துக்கு காரணம் யார்? இந்த ஒட்டுக்குழுக்கள். விடுதலை புலிகள்ன்ற தோல்விக்கு 100% காரணம் ஒட்டுக்குழு. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் யாரோட நின்றது? அரசாங்கத்தோடு நின்றது. அப்போ அரசாங்கத்தோடு நின்ற ஒட்டுக்குழுக்களுக்கு திருப்பியும் மக்கள், தமிழ் மக்களே நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களோட வீடுகளில் மாவீரர் இருக்கா? போராளிகள் இருக்கா? கைகாலம் இல்லாத எத்தனை பேர் இருக்கணும்? இன்றைக்கு மாவீரற்ற குடும்பங்கள் போடுற பாடு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மாவீரற்ற தாய் தப்பன் இன்றைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. வச்சு பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்போ இவைகளுக்கு அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. இப்போ கிட்டடியில் கூட ஒரு மாவீரற்ற தாயின் பிரச்சனை எனக்கு வந்துச்சு. அவங்க வீட்டில் 3 மாவீரர். அப்போ இதுகளெல்லாம் வேறுங்க, இதெல்லாம் சரிப்படுத்தணும். அப்போ இதுக்கு இளைஞர்களுக்கு தான் இந்த உணர்வு இருக்கும், இளைய தலைமுறைக்கு. மற்ற இந்த நாடும் இளைய தலைமுறைக்கு தான் போகணும். அவை தான் இன்னொரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்க போகிறார்கள். அதனுடைய இந்த இளைய தலைமுறைக்கு இதை கொடுக்கணும். நீங்கள் இளைய தலைமுறையில் யார் கேட்கினோம், எப்படி கேட்கினோம், என்ன மாதிரி கேட்கணுன்றதை பார்த்து முடிவெடுத்து தான் நீங்கள் வாக்களிக்கணும். டெலோவுக்கும் புல்லட்டுக்கும் இபிஆர்லேவுக்கும் வாக்களித்து என்ன செய்ய போகிறோம்? சங்க சின்ன உண்டாக்கி இருக்கு, நாளையே போயிடும். இன்றைய பாருங்க, தமிழரசு கட்சி நாங்கள் நம்பி இருந்தோம். தமிழரசு கட்சியை இன்றைக்கு எத்தனை வருஷம் உண்டாக்கி எத்தனையா உடைஞ்சிருக்கு. விக்னேஸ்வரனை கொண்டு வந்து போட்டு எப்படி நார பண்ணியிருக்கேன் தமிழரசு கட்சி. நான் போகிற தேர்தலே உங்களுக்கு சொன்னான், விக்னேஸ்வரனை பற்றி தனியாக சொன்னான். விக்னேஸ்வரனை பற்றி நான் தான் முதல் சொன்னான். என்ன நடந்திருக்குண்டாக்கி 5 வருஷத்துக்கு பிறகு? அப்போ இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு தவணையும் ஒவ்வொரு தடவை பரீட்சை செய்து கொண்டு போய் இன்னும் எத்தனை வருஷம் போக போகுது? அப்போ அந்த பரீட்சை எக்ஸாம் எழுதி இன்னொரு 100 வருஷத்துக்கு எழுத போகிறீங்களா? ஒரு மனுஷன் ஆயுள் எவ்வளோ காலம் இருக்குது? அப்போ இந்த சின்னமே முதல் பிள்ளையான சின்னம். இந்த சின்னம் மற்றது அரியநேந்திரன் நீங்கள் கொண்டீங்க, மட்டக்களப்பிலேருந்து கொண்டிருக்கிறீங்க. யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இந்த தேர்தலில் இருக்கிறார்கள் ஒரு மெம்பரை போட்டு கேட்டிருக்கலாமே இந்த ஜனாதிபதி தேர்தலை. அந்த மூளையை கழுவி கொண்டு கேட்டு இன்றைக்கு அந்த சின்னத்தை தூக்கி பறித்து கொண்டு போய் அவர் கேட்கக்கூடாது. அந்த ஒப்பந்தத்தில் அவர் பாராளுமன்ற தேர்தல் கேட்கக்கூடாது. ஆனால் அவர் ஜனாதிபதி தேர்தல் கேட்கலாம். இதிலே பாருங்கள் உங்களோட களவு என்னென்னா அவர் ஏதோ பேக்க வேண்டிட்டார். அவர் கொஞ்சம் பேக்க வேண்டினபடியா அவர் எல்லாத்தையும் கையெழுத்தை வச்சு கொடுத்துட்டார். கையெழுத்தை வச்சு கொடுத்து போட்டு ஜனாதிபதி தேர்தல் ஒருத்தர் நாட்டில் கேட்கலாம். ஆனால் அந்த கேட்க சொன்ன எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து வேண்டி இருக்கிறோம். அவர் பாராளுமன்ற தேர்தல் கேட்கக்கூடாது. என்னென்னா அந்த சின்னம் தங்களுக்கு தேவையே. அந்த சின்னத்தை அபகரிக்கணுன்றதுன்றதான் மூல சூத்திரம் இந்த ஜனாதிபதி தேர்தல். வேற ஒன்றுக்கும் ஜனாதிபதி தேர்தல் இல்லை. ஆனால் இதே நேரத்தில் நாங்கள் சிங்கள மக்கள் என்ன யோசிக்க போகுது? இன்னும் ஏதோ இந்த வடக்கில் ஏதோ பிரச்சனை கிடக்கு, இன்னும் நாங்கள் பிரிவினைக்கு தான் நிற்கிறோம். நாங்கள் கேட்குறோம் என்ன? நாங்கள் சுயமாக எங்களுடைய தேசத்தில் வாழ்கிறதுக்கு ஒப்புதல்லாம். நாங்கள் எங்கள் தேசத்தை அபிவிருத்தி செய்து நாங்கள் எங்களுக்கு இருக்க சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் இங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்து விடுங்கிறத நாங்கள் கேட்குறோம். அது தேசிய தலைவரோடு அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த இயக்கத்தின் மிச்ச சொச்சங்களை வச்சுக்கொண்டு இவை தாங்க வளர்ந்து கொண்டு போகிறோம். அப்போ இதுதான் உண்மை நிலைமை. மக்கள் 14ஆம் தேதி நீங்கள் இந்த தேசத்தின் மக்கள் யோசிக்கணும். இந்த வாக்குன்றது பாருங்க, ஒரு தேசத்தின் எங்களுடைய ஏரியா வடமாகாணத்தை நாங்கள் இந்த வாக்கால் தான் வெல்லலாம் பாருங்க. வாக்கை பற்றி முதல் யோசிங்க. வாக்குண்டா என்ன? இந்த நீங்கள் வாக்களிக்கிறத பற்றி நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மலையக தமிழ் மக்கள் கொழும்பு மாவட்டத்தில் 1 லட்சம் பேர் இருக்கணும். 1 லட்சம் இளைஞர்கள் யுவதிகள் கொழும்பு மாவட்டத்தில் மலையக தமிழ் மக்கள் வேலை செய்யலாம். ஆனால் அவைக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபா காசு ஒரு நாளைக்கு தர்றா கூட இந்த வாக்களிக்கிற நேரத்தில் நிற்கவே மாட்டேன். அவ்வளவு 100க்கு 100% வாக்களிக்கிறது இந்த மலையக தமிழ் மக்கள். அவை இந்த காசில் 3000 ரூபா 4000 ரூபா செலவழிச்சு பஸ்ஸில் போய் அந்த வாக்களித்து போட்டு தான் பெறுவினோம். நானே எத்தனையோ பேரை நான் வச்சிருக்கிறேன். ஒரு காலம் எவ்வளோதான் முக்கியமான வேலைண்டா கூட ஒரு ஆளை வச்சிருக்கிறது கஷ்டம் எனக்கு. ஏன்னா அந்த வாக்கை தாங்கள் போடணுன்றதில் அந்த சமூகத்துக்கு நாங்கள் நினச்சி பார்க்கல அந்த சமூகம். அப்போ எங்களோட சனம் பக்கத்தில் உள்ள
பாடசாலை போய் வாக்களிக்காது. ஆனபடியே இந்த முறை நீங்கள் வாக்கு எல்லோரும் அழியுங்க, யார் கழிக்கணும்னு யோசிங்க. ஒவ்வொரு சின்னமாக புதுசாக வரும், புதுசாக உங்களுக்கு நோட்டீஸ் தருவினம், ஒரு கதை சொல்லுவினம், ஒரு கட்டுரை எழுதுவினம், நடக்காத கதையெல்லாம் கொண்டு தருவினம் உங்களுக்கு பேப்பரில் அடித்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருவினம் வந்து உங்களுக்கு எல்லாம் ப்ரெஸ்ஸில் கொடுத்து மஞ்சள் பேப்பர் எல்லா கலரும் போட்டு அடித்து வர்ணத்தில் கொண்டு தருவினம் தந்து உங்களோட வாக்கை அபகரித்து கொண்டு போனால் நீங்கள் வாழ்க்கையில் அந்த பேப்பரோட கீழே இருக்க வேண்டியான். அதுக்கு பிறகு உங்களை சந்திக்கவும் மாட்டேன், உங்களுக்கு கொண்டு நடக்கவும் மாட்டுது. கடந்த 2010 2004 2010 2004 வேறு கதை. அது தேசிய தலைவர்கிட்ட கட்டளை என்ன இருந்தோ அதன்படி நடந்தது. அது எங்களுடைய தேசிய தலைவர் என்ன சொன்னாரோ அதை நடந்து கொண்டு போச்சு. 2010 வந்தீங்க, அதில் ஏமாற்றி கொண்டு போனீங்க. 14 15 ஏமாற்றினீங்க, 20 ஏமாற்றினீங்க. இப்போ தான் கடவுள் கண்டுறந்து உங்களோட முழு விஷயத்தையும் அம்பலத்துக்கு கொண்டு வந்துருக்கிறான். இந்த பார் பிரச்சனையை, இது பார் இது வெளியில் வந்த கதை, உண்மை கதை, இதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. ஆனால் இதை விட உள்ளுக்கு எத்தனையோ லட்சம் கோடிக்கணக்கான வியாபாரங்கள் நடந்திருக்கு. அதுகள் வெளியில் வேற இல்லை. இன்னும் அது வெளியில் விட விரையில எல்லாம் மூடி ஃபைல் கட்டி கிடக்கு. அது பேர்ந்து தான் பெறும். இந்த அரசாங்கம் 14ஆம் தேதி நீங்கள் வாக்களித்தது பிறகு அந்த கதைகள் பெறும். 14 அடுத்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தான் வரும். அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. ஆனபடியாக இது நான் இந்த முறை வந்தது சங்கு சின்னத்தை பற்றி கதைக்கிறதுக்கு. சங்கு சின்னம் செய்த திட்டம் நெறி திட்டம். இந்த சங்கு சின்னத்தில் எல்லோரும் நரிப்பால் குடிச்சு போட்டு தான் வந்திருக்கிறான் பாருங்க. இவையெல்லாம் நரிப்பால் குடித்தாக்கள். நரிப்பாலை குடிச்சு ஜனாதிபதி தேர்தலை கேட்டு ஆர்டிஓ காசுகளை வேண்டி இப்போ கொண்டாந்து அள்ளி கரைச்சி சிலவழிக்கிறான். சிலவழிச்சு ஏறி குந்துனா அந்த காசு கொடுத்தவருக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அவர் காசு கொடுத்தவர் அவர் யோசிக்கிறார் ஏதோ இங்கே தான் ஏதோ கொடுத்து கொஞ்சம் வாக்கள் எடுத்து தான் ஆளெல்லாம் உண்டு. இவங்கள்ட்ட அந்த பெருமை வாங்கியாது வேறுங்க. இவங்கள் ஒரு 100 பேருக்கு அல்வா தீத்துறாக்கள் ஒரே நேரத்தில். அவர் ஒரு 101வது ஆள். இவங்கள்ட்ட வந்த பெருமை வாங்கியாது. இவர் காசை கொடுத்து போட்டு போக வேண்டியதை விட இவங்களை கொண்டு அங்கே ஒன்றும் செய்யலாது. அப்போ இதை அவர் இந்த முதலீடுகளை செய்கிறவ முதல் மக்களுக்கு செய்யுங்க, மக்களுக்கு செய்யுங்க, மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க. வேறுங்க நீங்கள் வெளிநாடுகளில் பணத்தை வச்சு செலவழிக்கிறீங்கள். முதல் இந்த அரசியல்வாதி கல்லறிட்ட காசை கொடுத்து என்ன போகிறீங்க? என்ன தேவை இதுக்கு? முதல் மக்களுக்கு ஒரு தொழிற்சாலையை போட்டு கொடுங்க, ஒரு 5000 மாட்டை இறக்குமதி செய்து கொடுங்க, ஒரு 50,000 ஆட்டை இறக்குமதி செய்து கொடுங்க. பிரியோசனம் பெறும். சும்மா இந்த யாழ்ப்பாணத்தில் வேறுங்க 444 கட்சி கேட்குது. இவ்வளோத்துக்கு நோட்டீஸ் அடித்து ஒட்டியே இலங்கையில் பேப்பர் இல்லை, பேப்பரும் இல்லை. அதை விட இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒருத்தர்கிட்ட பேட்டியும் இல்லை வேறுங்க. ஒரு கடையிலும் அவனோட கட்சியும் பேட்டி. இந்த பேட்டி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு போட்டு ஷர்ட்டையும் போட்டுட்டு இந்த பேட்டி முழுக்க 14ஆம் தேதி இப்போ நாளைக்கு 4 கலட்டிடுவேன் நான் பேட்டி. அதுக்கப்புறம் எல்லோரும் கோட்டும் சூட்டும் போட்டு லொங்ஸும் போட்டு கொண்டு போனால் போனதான். இங்கே ஒருத்தரும் பெற மாட்டேறான். சகலரும் A to Z மக்களை போய் சந்திச்சதும் கூட பிரச்சனை என்ன நடக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆகலும் கடும் நெறி கூட்டம் இருக்கிற இடம் இந்த சங்கு. ஏன்னா அதை உருவாக்கின விதத்தை பார்த்தீங்கன்னாலே விளங்கும் எப்படி உருவாக்கியிருக்கேன். ஏன்னா ஜனாதிபதி தேர்தல் தமிழ் மக்களுக்கு என்ன சொல்கிறது? நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தலில் இன்னொரு 5000 பேர் செஞ்சாலும் நாங்கள் பெற மாட்டோம். இன்னொரு 5 லட்சம் பேர் செஞ்சாலும் பெற மாட்டோம். இதை எழுதி வைங்க. 5 லட்சம் வருஷத்துக்கு கூட யாரும் இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைச்சது 1,16,000 வாக்கு யாழ்ப்பாணத்தில். சிங்கள கட்சியில் கிடைச்சதுக்கு 2,35,000 வாக்கு. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் முக்கி அரியந்திரன் போட்டு கொண்டாந்து 1,16,000 வாக்கு வேண்டிக்கிறீங்க. 3 கட்சி சிங்கள கட்சி கேட்டு 2,35,000 வாக்கு எடுத்துருக்கு. அப்போ இது கூட இருக்குது? உங்களை விட 2 மடங்கு கூட இருக்குது சிங்கள கட்சி. சிங்கள கட்சி என்று சொன்னால் அதுவும் இந்த தேசத்தின் கட்சி தான் பாருங்க. நாங்கள் அவையோடு அனுசரிக்காமல் நாங்கள் எந்த விதமான வேலையும் செய்யலாம் பாருங்க. இதெல்லாம் நாங்கள் இங்கே பேசுகிறது சிங்களம் தமிழ்னு பேசி நாங்கள் இன்றைக்கு 1 லட்சம் இளைஞரை இழந்துட்டோம். 3 லட்சம் ஜனம் செத்து போச்சு. இப்படியே இந்த நாட்டை கொண்டு போனால் எங்கே போக போகிறோம்? நாங்கள் இந்த நாட்டை இப்படியே உருட்டி கொண்டு எங்கே போகலாம்? அங்கே போகிறதுக்கு இடம் இருக்கா? இல்லை. அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த ஒரு தேர்தலில் மக்கள் தெரிவு செய்யணும். புதுசாக ஒரு 6 பேரை தெரிஞ்சு அனுப்புங்க. புது முகங்கள். அங்கே பாராளுமன்றத்தில் போய் கிழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பாருங்க.
பாராளுமன்றத்துக்கு போய் எல்லாரும் தாங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் போகணும் தவிர வேறு ஒன்றுமில்லை. இந்த புதுசாக இளமாக்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவைகள் வந்து இளம் தலைமுறை ஒழுங்காக செய்வின. நீங்கள் யோசிக்காதீங்க இளம் தலைமுறை இவைகள் என்ன, இவைக்கு என்ன தகுதி இருக்குது எப்படி இருக்குன்றெல்லாம் யோசிக்காதீங்க. இளம் தலைமுறைகிட்ட பேரம் கொடுங்க. அங்கே போனால் எல்லோரும் படிக்கலாம். எல்லோரும் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முதல் இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து போன எம்பி மேலும் ஒரு தரம் படித்து போட்டு போகல. ஆனபடியாக நீங்கள் வந்து மக்கள் இந்த முறை இளம் தலைமுறைக்கு வாக்கு போடுங்க. போட்டால் தான் இந்த தேசத்தில் நாங்கள் இந்த பழையாக்கள் செய்ததுக்குரிய தண்டனையை வழங்க விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் திருப்பியும் நாங்கள் இவைகளுக்கே போட்டோம்னு சொன்னால் பாரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலைமை எதிர்காலத்தில் வரும். யாழ்ப்பாணம் அபிவிருத்தியாகாது. மக்கள் ரொம்ப மிகுந்த கஷ்டத்துக்கு மத்தியில் திருப்பியும் வாழ வேண்டி வரும். இங்கே எவ்வளோ அபிவிருத்திகள் இருக்குது. அதனுடைய இளம் சமுதாயத்துக்கு இந்த வாக்க போடுங்க. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினால் கேளுங்க. மீடியாக்காரன் மாற்றம் ஒன்று வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகா ஜனாதிபதியாக வந்திருந்தார். ஆனால் அவருக்கு கணிசமான தமிழ் மக்களும் வாக்களித்தார்கள். ஆனால் அவர் ஆட்சிக்கு வர முன்னர் பயங்கரவாத திட்டத்தை நீக்குவேன் என்று கூறியவர்கள் இப்போது அதை நீக்க மாட்டோம் என்று அவரது கட்சி சார்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது பற்றி உங்களுக்கு? என்னுடைய சொந்த கருத்து அது. நான் வந்து என்னுடைய சொந்த கருத்து. நிச்சயமாக அது அவர் பாராளுமன்றம் தொடங்கணுன்னா அந்த பயங்கரவாத தடை திட்டங்களை எடுப்பேர் தான் என்ற 100% நம்பிக்கை. என்னென்று கேட்டால் இப்போ அவர் வந்து இப்போ ஜனாதிபதியாக தான் வந்திருக்கிறார். இனி பாராளுமன்றம் முழுக்க அவருக்கு இந்த முறை 145 வாக்கு போட்டு 145 சீட்டுக்கு மேலால் வரும். சிங்கள மக்கள் 85% மேற்பட்ட வாக்குகள் அவருக்கு அளிப்பினோம். அப்படியான நிலையில் நாங்கள் யாழ்ப்பாணத்திலும் வந்து மக்களை என்ன தெரிவு செய்யணுன்றதை தெரியும் மக்களுக்கு. ஆனால் கட்டாயமாக அவர் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு முடிவு கொண்டு வருவார். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. முடிவு கொண்டு வரும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நியாயமான மாற்றங்களை இந்த தேசம் சந்திக்கும். பெரிய அளவில் மாற்றம் வரும் இந்த தேசத்தில். நீங்கள் தேசிய தலைவர் பற்றியும் விடுதலை புலிகள் பற்றியும் அவங்களுடைய நடவடிக்கைகள் பற்றியும் அதிகமாக கவலைப்படுறீங்க. பிள்ளைகள் சரிகள் சொல்லி நிறைய அக்கறைப்படுறீங்க. ஆனால் கடந்த காலத்தை பார்த்தா நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தேசிய கட்சியில் போட்டிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு எதை சொல்லுது? நான் போன முறை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் கேட்க நான் சொன்னேன். என்னது கேட்குறன்றதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கட்சியில் கேட்டதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அந்த கட்சி வந்து எங்களுக்கு செய்த அநியாயங்களை கேட்குறதுக்காக வாக்கு போடுங்கன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதை எந்த தேர்தலில் நீங்கள் என்னுடைய ரெக்கார்டிங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் ஃபேஸ்புக்கில் போய் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தான் இந்த தமிழனை அழித்தது. சந்திரிகாண்ட தலைமையில் தான் யாழ்ப்பாணம் பிடித்தது. அதுக்கு பிறகு வெண்ணி பிடிச்சது மைந்தேந்த தலைமையிலும் ஒட்டுக்குழுக்கள் தலைமையிலும். இந்த ஒட்டுக்குழுக்கள்லாம் இது எல்லாத்துக்கும் மெயின் சூத்திரதாரிகள். அப்போ இதை அழித்தது இந்த 1 லட்சம் தமிழ் மக்களையும் ஒரே இடத்துல கொண்டு குமிச்சது இந்த ஒட்டுக்குழுக்கள் 90% வேலை. இராணுவத்தின் 10% வேலை தான். அப்படியே வழங்கிகளுங்க. ஒட்டுக்குழுக்கள் டெலோ பிளாட் இபிஆரில் இபிடிபிலாம் ஒட்டுக்குழு தானே. இது மக்களுக்கு தெரியும். குழந்தை பிள்ளை இப்போ வயதுக்கு இருக்கிற பிள்ளைக்கு தெரியுமே. இதுதான் ஒட்டுக்குழு. என்ன அடிப்படையில் நீங்கள் அவங்கள இந்த ஒரு நடந்த ஒரு இனப்படுகொலைக்கு அவங்கள நீங்கள் என்ன அடிப்படையில் குற்றம் சாட்டுறீங்க? என்ன அவங்க இது காலிலேருந்து வந்த முனசிங்காக்கம், மாத்தரையிலேருந்து வந்த பண்டாராக்கம், அப்புத்தளையிலேருந்து வந்த இன்னொரு சிங்கள ஆளுக்கும் தெரியாது யாழ்ப்பாணத்தில் இன்னென்ன இருக்கிற வேண்டு இன்னென்னதை செய்யலாம் வேண்டு. வடக்கு மாகாணம் என்ற தனி பிரதேசம், தனியொரு இடம். இங்கே யார் அடையாளம் காட்டுறாலும் ஒரு தமிழன் உதவி இல்லாமல் எவரையும் அடையாளம் காட்டலாது. அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. கடந்த 40 வருஷமாக இந்த தேசத்தில் யாரையும் அடையாளம் காட்டணும்னு சொன்னால் ஒரு சிங்கள மக்களால் அடையாளம் காட்டவே இயலாது. இன்றைக்கும் 50% அடையாளம் காட்ட இயலாது. பொதுவாக சில கருத்துக்களை சொல்லிட்டு போறீங்க. நீங்கள் சொல்றது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு. இப்போ இங்கே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒட்டுக்குழுக்கள்னு சொல்றீங்க. இந்த இனப்படுகொலைக்கு அவங்க தான் காரணம். உண்மை. என்ன ஆதாரம், என்ன அடிப்படையில் ஆதாரம் காரணங்கள்னு சொல்லுங்க. ஆதாரம் டாக்குமெண்ட் இல்லை, என்ன காரணத்தை சொல்றீங்க? அவைகளோட இருந்து இயங்கி இந்த ஆலோசனை முழுக்க கொடுத்ததுவே தானே. ஆலோசனைகளை கொடுக்குறதா குறிப்பா ஒரு சில தகவல் சொல்லுங்க. ஒரு தகவல் எல்லா தகவலும் அவைகளுக்கு தெரியும். அவைகள் தான் கேட்கணும். நீங்கள் தகவலை நீங்கள் ஒட்டுக்குழுக்கள் தான் கேட்கணும். இந்த தகவல் என்னன்னு சொல்லுங்க. சரி, நான் சொல்றதை 100% நடைமுறைக்கு சாத்தியமானதை தான் சொல்லுவேன். நான் இந்த 50 வருஷம் இந்த வாழ்க்கை இந்த மண்ணில் இருக்கிறேன். 50 வருஷமாக இந்த மண்ணில் நான் எல்லாம் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்பா பிள்ளை அமதலிங்கத்தார காலத்திலேருந்து, எஸ்ஏவி செல்வநாயத்தார காலத்திலேருந்து, எஸ்ஏவி செல்வநாயத்தார சித்த வீட்டிலேருந்து நான் அட்டென்ட் பண்ணின ஒரு ஆள். எஸ்ஏவி செல்வநாயத்தார சித்த வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வேற இல்லாமல் மூச்சு தந்ததை கொண்டுட்டேன் நான் சின்ன வயசில். அதனுடைய எல்லா கதையும் என்னட்ட கேளுங்க. உண்மை கதையெல்லாம் சொல்லுவேன். 83ஆம் ஆண்டு குண்டு படிக்க அந்த ரோட்டால் போன்றான் நான் ஒரு 3-4 மணித்தியாவது முதல்.
ஆனபடியா விடுதலை புலிகள் 100% நான் சரியானு சொல்லவே இல்லை. அவையெல்லாம் கிட்ட பிள்ளைகள் இருக்கு. ஆனால் எங்களோட மக்களோட போராட்டத்தில் கடைசி வரைக்கும் தொங்கல் வரைக்கும் போனாங்களே தான். அவை செய்தது 100% நான் சரியானு சொல்ல மாட்டேன். அங்கேயும் பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளை வேறு. ஆனால் 100%வே அந்த திசையை நோக்கியே போனவே. இவையல் என்ன செய்தவை இன்றைக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் யாருக்காக வேலை செய்யுதுன்னு சொன்னால் இந்த ஒட்டுக்குழுக்களுக்காக தான் வேலை செய்யணும். வேணும்னு கேட்டால் இவை ஆயுதத்தை உள்ளுக்கு வச்சுட்டு போயிட்ட அரசாங்கத்தோட இருந்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு ஒரு 10 கூட யாழ்ப்பாணத்தில் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் என்னத்துக்கு தெரியுமா? இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு பேசின ஒரு காணொலியில் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த அபிவிருத்தியோட இன்றைக்கு இவைகளுக்கு எல்லாம் இந்த சின்னங்கள் தேவையா? இவையெல்லாம் ஒழுங்காக இருந்தால் படுத்து கிடந்தோண்டு மக்கள் போடணும் பாருங்க வாக்கு. படுத்து கிடக்க மக்கள் வாக்கு போடணும் பாருங்க. இந்த கட்சியெல்லாம் நோட்டீஸ் ஒட்ட தேவையில்லை, பிரச்சாரம் செய்ய தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. பேசாமல் ECGRல படுத்து கிடக்க மக்கள் போய் வாக்கு போட்டுட்டு வரும். இவைகள் சரியாக செய்திருந்தா. இப்பொழுது நீங்கள் இப்போ அவங்களெல்லாம் புறக்கணிக்கணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் யாரை ஆதரிக்கணும்னு சொல்கிறீங்க? யாரை ஆதரிக்கிறோன்ற மக்கள் தான் முடிவெடுக்கணும். என்னென்னு கேட்டால் நான் சொல்கிறது இந்த கருத்து என்னென்னு கேட்டால் இளம் சமுதாயம் 6க்கு போடுங்க. எவரையும் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யாதீங்க. பழைய முகங்களை நீங்கள் 1 லட்சம் ரூபா காசு ஒரு ஆள்கிட்ட கைமாற்ற வேண்டுறீங்க. அந்த காசை கொடுக்காம போய் 10 லட்சம் ரூபா வேண்டியலுமா? எத்தனை நேரம் நீங்கள் வாக்கு தாரீங்க? எத்தனை நேரம் வாக்கு போடுறீங்க? உங்களுக்கு ஒரு டோசன் நேரம் இல்லையா வாக்கு போடுறாங்களுக்கு? உங்களுக்கு ஒரு டோசன் நேரமும் கூட தேகத்தில் இருக்கா இல்லையா? அப்போ திருப்பி ஒரு ஆளுக்கு 30 வருஷம் போடுறீங்க, ஒரு ஆளுக்கு 20 வருஷம் போடுறீங்க, ஒரு ஆளுக்கு 15 வருஷம் போடுறீங்க. நீங்கள் என்ன ஏதோ ஒரு நோயிலையா இருக்கிறீங்க? வாக்கு போடுற நீங்கள் போட்டாக்களுக்கே போட்டு கொண்டு இருக்கிறீங்க. என்ன தவை போடுறீங்க? நீங்கள் ஒரு சில அரசியல்வாதிகளையும் கட்சிகளையும் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி வெளிப்படையாக குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை தொடர்ச்சியாக 4 பாராளுமன்றம் 5 பாராளுமன்றத்துக்கு மக்கள் வாக்களித்து தெரிவு செய்கிறார். அதுதான் இந்த மக்கள் செய்த புள்ளையாதான் இன்றைய மக்கள் இந்த துன்பப்படுது. இன்றைக்கு இவே தாய் தகப்பன் இப்போ திருப்பி நீங்கள் பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கோர்ட்ஸ்லையும் நிற்கிற தாய் தகப்பனை பிள்ளைய புனை எடுக்கிறதுக்கு ஒரு வழக்குக்கு 20-25 இளைஞர்களை ஏற்றுனோம். எங்களோட வாழ்க்கையில் நான் அப்படி காண இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால் அந்தளவு கூட்டாளிமார் கூடி குற்றங்கள். அப்போ தாய் தகப்பன் எவ்வளோ வேதனைப்படுது. என்ன காரணம்? அவங்க சும்மா இருக்கிறாங்க. படியல் சும்மா இருக்கிறாங்க இளைஞர்கள். அவங்களுக்கு உரிய ஒரு முதலீட்டு திட்டங்கள், ஒரு தொழில்துறைகள் ஒன்றுமில்லை இங்கே. அதெல்லாம் செய்ய வேண்டியது அரசியல்வாதிகள் கடமை. நீங்க முன்னெடுத்து நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தல் இல்ல நான் பாராளுமன்ற தேர்தலில் போன முறை நான் கேட்டது காரணம் உங்களுக்கு சொன்னேனே. இந்த வருஷம் நான் இல்ல நான் கேட்க தொழில் வாய்ப்பு ரீதியாக அதிகமாக பேசுறீங்க. உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தா நீங்களே இந்த பாராளுமன்ற தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணிக்கலாம் தானே? கண்டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு எங்களுக்கு வயசு வந்துட்டுது. நாங்கள் கேட்கற கூடாது. என்னன்னு கேட்டால் இளம் சமுதாயத்திட்ட பேரப்படுத்தணும். 2வது இது ஒரு புனிதமானது இந்த எம்பி பதவி. இந்த புனிதமான எம்பி பதவி என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த மக்கள்கிட்ட வாக்குகளை வணிகொண்டு போனால் உண்மையிலேயே அவற்றை மனச்சாட்சியின்படி அவர் இந்த தேசத்துக்கு வேலை செய்யணும். அதுதான் உண்மை. நீங்கள் செய்ய மாட்டீங்களா? இல்லை நான் செய்ய எனக்கு நேரம் இல்லை. நான் சும்மா சொல்லல. அது உங்களுக்கு போன முறை நாங்கள் கேட்டது சில உண்மையில உடைச்சி விடுறதுக்காக கேட்டு நாங்கள் அதே நேரம் போன முறை கேட்டு உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. நாங்கள் எவ்வளோ வாக்கு எடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்களோட பங்களிப்பில் ஆனபடியாக நாங்கள் கேட்டால் யாருந்தானே கேளுங்க. நான் என்ன உதவி பண்ணுவோம், யார் பாராளுமன்றத்துக்கு போக போகிறீங்களோ நான் செய்ய தயாராக இருக்கிறேன் இளம் சமுதாயத்துக்கு. ஆனால் இளம் சமுதாயம் கேளுங்க. ஏன்னா இந்த தேசம் இளம் சமுதாயத்தின் தேசம். நாங்கள் எல்லாம் வயசு போய் எல்லோரும் போனதுக்கு பிறகு போய் ஏறி குந்தி பென்ஷன் எடுத்து எல்லாத்தையும் அனுபவிச்சு 45 வருஷமாக சம்பந்தம் அந்த வீட்டில் இருக்கிறார். இப்போ கடிதம் கொடுத்துருக்குற மகள் 17ஆம் தேதி சாவிதாரன் அரசாங்கத்தின் வீட்டில் 45 வருஷமாக இருக்கிறார். அப்போ இதுலேருந்து நீங்கள் யோசிச்சுக்கணுங்க என்ன நடக்காண்டு. இப்போ நாங்கள் ஒரு விழிப்புணர்வை தான் நான் உண்டு பண்ணுறேன். நான் வேறு ஒன்றும் சொல்ல இல்லை, விழிப்புணர்வை உண்டு பண்ணுறேன். நீங்கள் பழைய ஆக்களுக்கு யாருக்குமே வாக்க போடாதீங்க. இதுதான் எந்த விழிப்புணர்வு. அதை விட இந்த சங்கு செய்த விளையாட்டையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மக்களுக்கு. மக்களை நீ தீர்மானம் எடுக்கும். மக்கள் எல்லாம் வழிவாக சிந்திச்சிருந்தவரை தீர்மானம் கட்டாயம் 100% மாற்றி அமைக்கும். நம் நாடு இன்றைக்கு ஒரு அலையொன்று அடிக்குது. அந்த அலை எப்படி அடிக்கும்ன்றதை 15ஆம் தேதி பார்ப்போம். அலையொன்று வேகமாக அடிக்கும். அது சிங்கள பக்கத்தில் 75% அடிக்க 75% அடிக்க இங்கேயும் எப்படி 65-70% அடிக்கும். அதில் மாற்று கருத்து மேலே அடிக்கும். நீங்கள் இருந்து பாருங்க, எங்கேயும் அடித்து முடிய நீங்கள் பாருங்க எப்படி அடிக்குதாண்டு. இல்லை நீங்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கிறபடியாக நிறைய பேருக்கு வேட்பாளர்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க.
நீங்கள் இப்போ இந்த முறை தான் அந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். இப்போ நீங்களும் அதை இவ்வளவு காலம் எதிர்பார்த்து அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. இப்போ வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ ஜனமே ஒரு குழப்பத்தில் இருக்குது, யாருக்கு வாக்களிக்கிறதுன்ற ஒரு குழப்பத்தில். இதில் வந்து நீங்கள் வந்து ஆரம்ப காலங்களில் அந்த ஒரு வேட்பாளருக்கு உதவி செய்யும் போது இந்த மக்களோட தேவை கருதி இந்த மக்களுக்காகத்தான் அவர்கள் வந்திருக்காங்க நம்பியா நீங்கள் உதவி செய்கிறீங்க? என்னண்டு கடந்த ஆள வேட்பாளர்கள் கடந்த தேர்தல்களின் போது நீங்கள் சில வேட்பாளர்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், நம்பிக்கையில செய்தீங்கன்னு கேட்கலாம். ஒரு தடவை ஒருக்கா நம்பலாம் தானே. நாங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையுமே ஒருக்கா நம்புங்க, ரெண்டாம் தரம் நம்பக்கூடாது. ரெண்டாம் தரம் நம்புனா நாங்கள் மோடல், ஒருக்கா தான் நம்பும். நாங்கள் ரெண்டாம் தரம் நம்ப இல்லையே. அவர்கள் வந்து கடந்த காலங்களில் செய்த குற்றங்கள் ஒருக்கா அதுக்கு நாங்கள் போன முறை தேர்தலில் எல்லாம் செய்து நாங்கள் எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பின்னி எடுக்க வேண்டிய கேள்விகள் கணக்கே இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் தமிழன் நகை தங்கம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா தங்கம் இருக்குது, 1 லட்சம் கோடி ரூபா தங்கம் இருக்குது. இது வரைக்கும் யாரும் எந்த எம்பியும் பாராளுமன்றத்தில் கேட்கல. ஒரு யுத்தம் முடிஞ்சால் அங்கே யுத்தம் நடந்த இடத்துல வந்து எடுக்கப்பட்ட அவ்வளோ ஆவணங்களையும் மத்திய அரசு கொடுக்கணும். இன்று வரைக்கும் மத்திய அரசில் அது கொடுத்து இன்னும் ஆவணப்படுத்தி வேற இல்லை. ஆவணப்படுத்தணும். அது என்னண்டாங்க அது ஒரு சின்ன இரும்பு துண்டுண்டாலும் ஆவணப்படுத்தணும். இன்றைக்கு எங்கேயா இருக்கா பாருங்க நீங்கள். அப்போ எங்கே இந்த அப்போ இப்படி பல ஆயிரம் கேள்வி இருக்குது. ஒரு கேள்வி 2 கேள்வி இல்லை, பல ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்குது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனது இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள காணாமல் போனாக்கள்ன்ற விவரங்கள் எப்படி இருக்குது? 95ஆம் ஆண்டு இராணுவ கட்டுப்பாடு வந்துட்டுது, அது பிறகு காணாமல் போனாக்கள் எவ்வளோ பேர்? அப்போ யார் இதுக்கு முடிவு? எவர் முடிவு? எப்படி சும்மா நாங்கள் மௌனமாக பேயாண்டிகள் மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா சீலை குத்தி புள்ளடியை போட்டு இருக்கலாமா? புள்ளடியை போட்டு இருக்கலாமா? அப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகள் மட்டும் பிள்ளைகள், அப்போ ஊரவேண்ட எங்களோட பெரியம்மான்ற பிள்ளை சின்னம்மான்ற பிள்ளை எங்களோட சொந்தக்காரன்ற பிள்ளைகள் பிள்ளை பேத்து வளர்த்தா அது பிள்ளைகள் இல்லையா? பக்கத்து பிள்ளை இருந்தால் பிள்ளைகள் இல்லையா? அப்போ எல்லா வீட்டிலும் நடந்த சம்பவங்களை நாங்கள் எங்களை பாராளுமன்ற உறுப்பினர் போகிறது அதுக்கு தானே போகிறார். கதைக்கணும் சொல்லுங்கள், ஏதாவது கதைச்சிருக்கிறோம். எல்லாரும் வந்து நோட்டீஸாக தந்துட்டு போனால் எங்களுக்கு வாக்கு போடுங்க, அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். ஒரு காலம் இந்த நோட்டீஸ் அடித்து யாரும் எதுவும் செய்த வரலாறே கிடையாது 50 வருஷம். இது வந்து ஒரு பிரட்டல், தோசை பிரட்டுற மாதிரி ரொட்டி பிரட்டுற மாதிரி பிரட்டுறதுக்கு தான் பாருது. அதனால் இந்த பிரட்டல் எல்லாத்தையும் இந்த மக்கள் நம்பாதீங்க. நாங்கள் மக்கள் தான் முடிவெடுக்கிறது. நாங்கள் யார் முடிவெடுக்கிறது? மக்கள் தான் முடிவெடுக்கணும். இந்த முறை தேர்தலில் முடிவெடுங்க, புதாக்களே கொடுங்க, போகட்டும், போயிட்டு வந்து பார்க்கட்டும் என்ன செய்வாங்க. புதாக்கள் போனால் போய் என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்குறாதானே. அது எங்களுக்கு ஒரு கட்டமும் இல்லை தானே. நாங்கள் புள்ளடி தானே போட போகிறோம். நாங்கள் போடுறது ஒன்று முதலீடு போட இல்லையே, புள்ளடி தானே போட போகிறோம். சிந்திச்சு முடிவெடுத்து புள்ளடியை போடுவோம். இந்த முறை வேறுங்க சிங்கள மக்கள் 70,000 போராளிகள் இழந்த எங்களுடைய இந்த கட்சி தேசிய மக்கள் கட்சி இந்த மக்கள் முழுக்க 3 வீதத்தில் இருந்த வாக்கு 42 வீதமாக கொண்டு விட்டுருக்கு. 42 வீதத்து வாக்கு என்ன நடக்க போகுது? 85 வீத வாக்காக வர போது 14ஆம் தேதி. முஸ்லீமாக்கள், தமிழாக்கள், சிங்களாக்கள் எல்லாரும் போட போகிறோம். வாங்காரு ராணியில் போட்டாக்களும் போட போகிறோம், சைத்து போட்டாக்களும் போட போகிறோம். அதில் மாட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நாடு துன்பத்தில் நிற்கிது. அப்போ இதெல்லாம் நடக்கத்தான் போகுது, அதில் மாட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை ஒருக்கா கொடுக்கலாம். எங்களோட நாட்டில் எங்கட வடக்கில் மட்டும்தான் பாருங்க தொடர்ந்து இந்த ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அதை ஒரு எல்லாரும் பயம், எல்லாருக்கும் யாரை பற்றியும் கதைக்க பயம். இதுதான் உண்மையான அடிப்படை. இந்த பயப்பேதி தான் இவ்வளோலாம் இருந்தது. ஆனால் இந்த பயப்பேதியை போன முறை நானே சொன்னான். இந்த விக்னேஸ்வரனை பற்றியெல்லாம் நான் எக்கச்சக்கமாக கதைச்சிருக்கிறோம். அவர் வந்து தமிழில் ஒரு விசுவாசம் இல்லாதவன்றதை நான் சொன்னான். ஒருத்தரும் கேட்க இல்லை. தமிழ் மக்களில் விசுவாசம் இல்லாத இருக்குது, அதெல்லாம் போய் நாடகம். அவையெல்லாம் இந்த பூமியில் இந்த கஷ்டத்தை பார்க்காதாக்கள் வேறுங்க. ஒன்று மட்டும் நீங்கள் மீடியா விளங்கணும், மக்கள் விளங்கணும். இந்த கஷ்டத்தை உணர்ந்த வரைக்கும் தான் அந்த கஷ்டம் வெளி தெரியும். உங்களுக்கு தெரியாது, நான் 2 மாதம் போய் 59 நாள் நான் செட்டுவளத்து கேம்பில் நின்று நான் அந்த வேதனை, அந்த மக்களோட வேதனையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத இப்படி வேதனையாண்டு 59 நாள். ஆனால் ஒரு பாராளுமன்ற 22 பாராளுமன்ற உறுப்பினர் தேசியத்தில் அனுப்பினவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட அந்த இடத்துக்கு வரே இல்லை. அப்போ நீங்கள் தானே மக்களை காப்பாற்ற போகிறீங்க. எப்படி காப்பாற்றுவீங்க? பொய் தானே, பிரட்டு தானே, உருட்டு தானே. எந்த பொய் விரட்டு உருட்டு இல்லாததுக்கு மக்கள் இந்த வாரம் 14ஆம் தேதி ஒட்டு மொத்தமாக முடிவெடுங்க.